இந்த உணர்வு இயக்கங்கள் ஒவ்வொரு நிலையிலும் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது, மகாபாரத போர் ஒவ்வொரு உடலையும் எப்படி நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது, உணர்வும் எதிர்நிலை அடக்கப் போகும்போது இந்த குருச்சேத்திர போர் நடந்து கொண்டே இருக்கு. கண்ணன் தான் வழி நடத்துகின்றார். அப்படின்னு இந்த தெளிவாக கண்களா பார்த்து வேண்டாத உணர்வோடு போது உயிர் உடலுக்கு உயிர்க்கிறோம். அந்த குருச்சேத்திரத்தில் மோதும் போது அந்த குருச்சேத்திர போர் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ உணர்ந்த நான்கு நம்ம மனக்கலக்கங்கள், மனசஞ்சலங்கள் இதெல்லாம் எப்படி வளருது? அவர்கள் நிறைய ஒவ்வொரு மனிதன் உடலையும் இந்த குருச்சேத்திர போர் நடந்துகிட்டு இது கண்ணன் வழி நடத்தி கொண்டிருக்காங்க. நிறைய அதுக்கு தெளிவாக கொடுக்கணும். அடுத்து மனிதன் ஆச்சுங்க இது போல. ஏன்னா இந்த 2 நாள் பார்த்தோம். இப்போ இது கொஞ்சம் சமையல் ஆகட்டும். இது ஆத்மாவுக்கு ஞான விருந்தா கொடுப்போம். அடுத்து சாப்பிட்டு இந்த நினைவலைகளை நாம் எதனால இயங்குகிறோம், எப்படி இயங்குகிறோம், எப்படி இயக்குகின்றது என்ற நிலை நாம இது இவ்வளவுதான் சொல்ல முடியும். இது மேல சொன்னா வருஷ கணக்குல சொல்லுவோம். அதனால இது இன்று நாம் வந்த நிலையை நிறைவுபடுத்துவோம். நாம் எப்படி இயங்குகிறோம், எதன் வழி இயங்குகின்றோம், எது நம்ம இயக்குகின்ற நிலையை சிந்தித்து நாம் ஒவ்வொருவரும் குருவழியில் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரர்களை பெறுவோம். நமக்குள் நடக்கும் உள்போரை தடுத்துவோம். அடுத்த குடும்பங்களில் வரக்கூடிய தீமைகளை அகற்றும் வலிமையை செலுத்துவோம் என்று பிரார்த்தித்து இது நிறைவு செய்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆனம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருமல் வந்துச்சுன்னா ரொம்ப. அதனால இனி தடைப்படுத்துவோம், இனி அருளை பெருக்குவோம். அதை வீட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த பண்பாடுகளை நாம் வளர்த்து பழகணும். மக்களுக்கு ஆலயத்தின் பண்புகளை எடுத்துச் சொல்லணும். கோயிலை எப்படி வழிபடணும், நல்ல நிலைக்கும் என்ற நிலையை ஏற்கனவே ஆலய பண்புகளை பற்றி சொல்லும். கற்பனை சாமியோ மாடசாமியோ தவறான நிலைகளை சொல்லும். இந்த உணர்வு நம்ம சிலையாக்கினா நாம் அறியாமல் நுகரும் உணர்வு நம்ம எப்படி தவறு செய்ய வேண்டிய சிலை வைத்து அப்ப அந்த தவறை மாற்றுவதற்கு எது? அப்ப அந்த துறை நட்சத்திரத்தின் பேர்வழி பெறணும். என்னை தவறு செய்யும் உணர்வு நாம் மீளணும். அப்படின்னு இந்த உணர்வை அடக்கி நாம் செய்வது எப்படி செய்ய வேண்டும் சிந்தித்து செயற்படும் தன்மை இல்லை என்றால் ஒருத்தர் சொல்லும் உணர்வு வரும்போது நமக்கு கோபம் வந்து தாக்கும் உணர்ச்சிகளை தோன்றும். அந்த தாக்கும் உணர்ச்சிகள் நம் உடலில் வந்த என்ன நடக்கின்றது, நமக்குள்ள நல்ல குணங்களுக்கு இருக்கும் போர் நடக்கின்றது. ஆக இந்த போர் நடக்கும்போது நல்ல குணங்களை அதுக்கொள்ள தொடங்கியிருந்து நாம் ஒருத்தனை எப்படி கொலை செய்ய போகின்றோமோ இதே போல நம்ம நல்ல குணங்களை வீழ்ச்சி அடைகின்றோம். இந்த வீரின் தன்மை அடைப்பும்போது இதிலிருந்து நாம் எப்படி மீள வேண்டும்? அதனால நாம் இந்த உண்மையை நீங்க எல்லாம் அறிந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு தெய்வீக குடும்பமாக நீங்க மாற வேண்டும். உங்க உடலை தெய்வீக பண்புள்ள உடலாக மாற்ற வேண்டும். நமது சொல் பிறருடைய உணர்வுகளை நல்வழி நடத்தக்கூடிய அந்த அருளாக மாற்ற வேண்டும். நீங்கள் வழி நடத்துறத நான் சொன்ன உண்மையை உங்க வழியில் தான் செயல்படுத்த வேண்டும். கேட்டா நல்லா சாமி பேசுறாருன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய உண்மை சொல்ற அவன் சொல்றேன் கேட்க மாட்டான்னு கோவத்து பண்ணாச்சு. இந்த உணர்வை அவர் இடத்துல ஏற்க முடியல, நமக்குள்ள நல்லதை வளர்க்க முடியல. இந்த நிலையை தான். அதனால நீங்க ஒவ்வொருவரும் ஒன்றாவது கொண்ட உலக நிலை கண்ட 6 ஞானிகளாக மாறியே ஆக வேண்டும். நாளை இந்த உடலுக்கு பின் நாம் பறவையில் நிறைய நான் என்னன்னே இன்னைக்கு சாமி என்னன்னு என் தொழிலை இப்படி ஆயிப்போச்சு, என் பிள்ளை இப்படி சரியிருக்கா, தொழில நஷ்டம் ஆகுன்னு அதை நீங்க இந்த அருளை எடுத்தா சிந்திக்கும் ஆற்றல் வரும். நஷ்டத்தை ஈடுகட்டு உணரும் வலுவரும். அப்ப சிந்தனையுடன் தொழில் செய்ய வரும். குடும்பத்தில் தங்களிடம் அது உணர்வின் தன்னை எடுத்து பண்புடன் பறையுடன் வாழ்க்கும் இந்த உணர்வு தான் வரும். இந்த உணர்வை நமக்குள் அடக்குதல் வந்து பணிவின் அதாவது பதிவின் தன்மையும் ஞானத்தின் தன்மை பதிவாக்கி இந்த உணர்வின் தன்மை செயலாக்கப்படும் போது நாம பண்புள்ள குடும்பமாகவும் பண்புள்ள ஒரு அருஞான தெய்வீக குடும்பமாகவும் மாறுதல் வேண்டும். நீங்க இந்த தியான வழி அன்பர்கள் எல்லாம் பிறருக்கு எடுத்துக்காட்டாக நீங்க வளர கஷ்டத்தை நெசத்தில் அருள் பெறுவோம், இருளை போக்கும், பண்படுவோம், பரிவான நிலைகள் வாழ்வோம் என்ற உணர்வை நாம் வளர்த்து வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து நாம் இந்த தியான வழியில் வந்தவங்க போறாம நீங்க தான் எல்லாத்தையும் வரணும். எனக்கு வயசு 76 ஆகி போச்சு. வழி நடத்துறதுக்கு இந்த உணர்வின் தன்மை எடுத்து சொல்லியாச்சு. இதை நீங்க எடுத்து வளர்க்கிறதா தான் இருக்குது. இதை நான் வளர்த்த வேண்டாம், நாம் வளரலாம். ஆக நாளை வரும் நஞ்சின் தன்மையில் மீறலாம். நாம் பிறவில்லா நிலையை அடைய வேண்டும். ஆனால் நல்லதை பேசணும் எல்லாம் தெரிந்து கொண்டேங்கிற நிலையில் தெரிந்து கொண்டோம் என்ற நிலையிட்ட ஏமாந்து போகும். தெரிந்து கொண்டேதான் இருக்கிறோமே தவிர தெரிந்து கொண்ட முழுமை எதுவும் இல்லை. ஆக சொல்லில் உணர்வின் தன்னை அறிந்து கொண்டாலும் ஆக முழுமையா தெரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு விதமான உணர்வு அப்ப அந்த சந்தர்ப்பத்திற்கு அதை செயல்படுத்த வேண்டும். அதனால இப்ப காலநிலை வெயில் அடிக்கும் போது உணர்வு, மழை பெய்யும் ஒரு உணர்வு, அதாவது குளிர் அடிக்கும் போது உணர்வு, காற்று அடிக்கும் போது இப்படி நம்ம கால நிலைகள் நமக்குள் மாறிக்கொண்டது. எதன் நேரத்தில் எதை செயல்படுத்த வேண்டும் என்ற உணர்வு அறிந்து
அந்த ஞானத்தின் வழியில் நாம் வாழ்வோம், அனைவரையும் அதை வாழ வைப்போம், அறுவடை செல்வோம். இந்த உடலுக்கு பின் ஒளியின் உணர்வும் ஒளி முழுமையான நிலை தசரத சக்கரவர்த்தி எல்லாவரும் உணர்வின் தன்மை ஒளியின் சரீரமாக பெறுவோம். 10வது நிலையை முழுமையாக அடைவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்யுங்க. ஜீவாத்மனை கொடுத்த அப்புறம் இதை நிறைவுபடுத்துறது யாருங்க? சரிங்களா? சரி 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 சரி. ஏன்னா இப்போ கலசம் வச்சிருக்கிறாங்க, அப்புறம் சாப்பிடணும் இல்லையா? குளிச்சுட்டு இருக்காங்க, வந்து சாப்பிடுவாங்க. சரி சாப்பிட்டு சரி, ஒரு நாளைக்கு குளிக்காம சாப்பிடுங்க, வந்தோடனே சாப்பிட்டுங்க, அப்புறம் குளிச்சுட்டு வாங்க. குரு பெற நேரத்தில் எல்லாரும் இருந்துக்கணும். இந்த கலசத்தை எடுத்துட்டு நாம தியானித்து இந்த அருள் சக்தியை நமக்கு புறத்தில் இருக்கிற அந்த தீமையாகத்தை அந்த தீர்த்தத்தை தெளிப்போம். பின் வீட்டுக்கு போகும்போது அவர்கள் பிரசாதங்களோ தயார் பண்ணி வச்சிருக்காங்க, அதை நீங்க வாங்கிட்டு வரலாம். இப்ப அமைதிப்படுத்தி நீங்க சாப்பிட்டுவாங்க, அப்புறம் தீபார்த்தனை கொடுத்து செலவு. இப்ப நீங்க போய் சாப்பிடுங்க, முதல்ல சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க, இன்னும் சாப்பிட்டுங்க. சாப்பிட்டு போய் குடிச்சிட்டு வந்துருங்க. குடிக்கிறவங்க குடிக்கலாம், குடிக்காமல் இருந்து அறிஞானத்தால் குடிச்சிருக்கணும், அதன் வழி கொடி செய்யலாம். அந்த 2 நாளும் கேட்ட உபதேசமும் மகாபாரதத்தில் குருச்சேத்திர போர் கண்ணன் வழிநடத்துறது போக நமது உயிர் நமது கண்கள் எப்படி நம்மை இயக்குகிறது என்ற நிலையை 2 நாளும் நாம் அறிந்தோம். இந்நேரம் வரையும் உங்களுக்குள்ளுக்க இந்த 3 நாள் பதிவு செய்ததை உங்கள் வாழ்க்கையில் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை சேர்ப்பதும் அதை வளர்ப்பதும் தான். ஏனென்றால் இந்த உயர்வு தோன்றி உணர்வின் தன்மை ஒளியின் சரீரமாக பெற்றது முதல் அலட்சியம் துருவனாகி துருவ நட்சத்திரமாக. ஆகவே எல்லாவற்றையும் பண்படுத்த செய்யும் அந்த துருவ நட்சத்திரம் உணர்வை நாம் நோடுவோம் என்றால் நமது நல்ல குணங்களை பண்படுத்தும் தன்மையை வருகின்றது. இந்த வாழ்க்கையை சீர்படுத்தும் உணர்வுகள் நமக்குள்ளே விளைகின்றது. இதன் வழி வாழ்ந்து அறுவழி பெற்று இனி பிறவில்லா நிலை அடையும் மார்க்கத்தை தான் இருவரையும் தோணும். ஆகவே நாம் இந்த 3 நாள் உபதேசத்தில் கண்டுணர்ந்த உண்மையும் நம்மை யார் இயக்குகின்றது, நாம் எப்படி இயங்குகின்றோம், எதன் வழி வாழ்கின்றோம், எதன் வழி இயக்கப்படுகின்ற என்ற நிலை அறிந்து கொண்டோம். இனி நாம் எதை பற்றி இந்த உடலை இயக்குவதால் சிவனுக்கே ஓதினான் 6வது அறிவு பெற்ற முருகன் என்று சொல்வார். ஆக இந்த உடலிலிருந்து தோன்றியதுதான் 6வது அறிவு. இந்த 6வது அறிவின் தன்மை கொண்டுதான் தீமையை நீக்கும் உணர்வினை எடுத்து இந்த உடலையே இயக்கச் செய்வது இந்த 6வது அறிவு. ஆக இந்த உடலுக்கு வரும் தீங்கினை நீக்குவது 6வது அறிவு. ஆக இந்த 6வது அறிவை நாம் சீராக பயன்படுத்தி நமது வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு உணர்வுகளும் அந்த துருவ நட்சத்திரத்து உணர்வை அந்த உணர்வை தன்னை நமக்குள் பிரணவமாக ஜீவனுக்களாக மாற்றுவதுதான் சிவனுக்கே ஓதினான் ஓம் என்ற பிரணவத்தை என்று 6வது அறிவு முருகனை கூறுவது. இந்த 6வது அறிவு கொண்டு துருவ நட்சத்திரத்து உணர்வை நாம் ஜீவ அணுவாக மாற்றிவிட்டால் நம் உயிருடன் எழுதிய உணர்வின் தன்மை ஒளியாக மாறுகின்றது. ஆகவே நம்ம ஞானிகள் கூறிய அறுவடையில் நாம் இந்த வாழ்க்கை பயணத்தை சீராக்குவோம். இந்த உடலுக்கு பின் கருவில்லா நிலை அடைவோம். இந்த வாழ்க்கையில் வந்து மோதும் தீமைகளை எப்படி ஒரு வீட்டில் வீசில திறந்தால் கூட்டிக் கொண்டே இருக்கின்றமோ அது சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கின்றமோ நம்ம வாழ்க்கை வரும். சங்கடம், சலிப்பு, வெறுப்பு, வேதனை, கோபம், பகமை, பொறாமை என்ற இந்த உணர்வுகள் நம்மை அகல்வரை இழைத்துச் செல்லாதபடி 6வது அறிவின் தன்மை அந்த அசுர அழுக்குகளை நாம் நீக்க துருவ நட்சத்திரத்தை உணர்வை நம் உடலில் பரப்ப அதனுடைய ஆன்மா நாம் தூய்மையாகின்றது, நமது இரத்தமும் தூய்மையாகின்றது, நம் வாழ்க்கையின் தூய்மை நிலையில் நாம் வாழ முடிகின்றது. ஆகவேதான் அதுக்கு உண்டான அருளை பெற செய்யும் தியானம்தான் எப்போதும் கேட்டு அதை காலையில் 6 மணிக்கெல்லாம் அதாவது காலையில் 4லிருந்து 6 வரை 9 5லிருந்து 6க்குள் எடுக்கக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் எடுக்கலாம். அதை எடுத்து நமக்கு வளர்த்து கொண்டால் எப்பவும் அதற்கு ஜீவன் ஊட்டலாம். ஏனென்றால் இந்த ரேடியோ டிவி அலைகள் எப்போதும் அதை ஒரு பக்கம் ஒளிபரப்பு எந்த அலைவரிசையில் வைக்கிறோமோ அதை எடுத்து பேசுவோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஓரொரு தீமைகள் நன்மைகள் இதையெல்லாம் நமக்குள் பதிவாகிடும். அவர்கள் என்னும் போதும் தீமையின் செயலை அறிய முடியும். அதே உணர்வு அறிய செய்தால் தீமையின் செயலாக்கமே நம்ம வழிநடத்துகிறது. அதே திரும்ப திரும்ப என்ன நமக்குள் தீமையின் உணர்வை வளர்ச்சி வேண்டும். அவை இதை போலதான் அருள் ஞானத்தை பெறும் தகுதி ஏற்படுத்தி
உங்கள் எப்படியும் அந்த துருவ நட்சத்திரத்தை கவரும் உணர்வுகளை ஊற்றி அதை உங்களுக்குள் பதிவாக்கி உங்க நினைவால் அதை கவரப்பட்டு உங்க உடலில் வரும் பலவிதமான தீமைகளை அதை தூய்மைப்படுத்தும் உணர்வுதான் உங்களுக்கு. ஆக நினைக்கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நாம் எப்போது தீமை என்ற உணர்வுகளை நுகர நேருகின்றதோ, தீமை என்ற உணர்வை அறிய நேர்கின்றதோ உடனே அதை தூய்மையாக்க வேண்டும். வீட்டுல தூசி பட்டால் தூசி என்று அறிகின்றோம், தூசியை கூற்றம். இதே போல பெரியோர் உணர்வு நம்மை இயக்குகின்றது, நம்மளை அசுர உணர்வுகள் இயக்குகின்றது. அந்த அசுர உணர்வு நமக்குள் இருந்து அதை தூய்மைப்படுத்தும். அதற்குத்தான் மிகப்பெரிய சக்தியான அந்த உணர்வை தூய்மைப்படுத்தி அருணர்வு உங்களுக்குள் பதிவாகி நினைக்கொண்டு நீங்கள் தான் உங்க உடல் ஒரு தீமைகளை அகற்ற வேண்டும் என்ற சாமி தீர்ப்பான், சாமியார் தீர்ப்பான், தூசியும் தீர்க்கும், ஜாதகம் தீர்க்கும் என்ற நிலையில் எவரும் எதை தீர்க்க முடியும். யோகிய கடவுளை நினைக்கிறாங்க, ஒரு வேலை நாட்டம் இருக்கின்றது, சந்திரன் இருக்குன்னு இதுவரை உங்களுக்கு கஷ்டம் இருக்கும், அதுவரை அந்த கஷ்டத்தை வளர்த்து அடுத்த கஷ்டத்தை நீக்கிறப்போ இதே போலெல்லாம் நம்மளுக்கு மனிதனுக்கு ஜாதகம் இல்லை. அதுவும் இருளை நீக்கி ஒளியை பெற்ற உணர்வின் தன்மை உங்களுக்குள் பதிவானது. அதனை நீங்கள் நுழைந்து மனதை தூய்மைப்படுத்தி உங்க வாழ்க்கையை சீர்படுத்த உங்கள் எண்ணம் உங்களுக்கு. ஆக பகமை என்ற உணர்வின் தன்மை அதிகமாக்க இது தொடர் வரிசையானால் அதுவே நமக்கு யமனாக மாறுகின்றது. மனிதனாக தோன்ற எத்தனை உணர்வு நாம் பெற்றோமோ அத்தனை உணர்வின் தன்மை தீர்க்க தீமையின் உணர்வு நமக்குண்டா அந்த தீமையின் எண்ணங்கள் ஆனால் சிந்திக்கும் தன்மை இழக்கப்படுகின்றது. அதனால்தான் நமது வாகனமாக எங்கள் சிந்தனையற்ற உணர்வும் நம் எண்ணங்கள் சிறந்தால் எருமை போட்டு காட்டுகின்றான் அங்கே யமனுக்கு. ஆகவே நமக்கும் நல்ல உணர்வின் தன்மை நாம் இழந்து நாம் தொடர் எனக்கு தீமை செய்கிறான் தொடர் வரிசையில் செல்ல வேண்டாம். அந்த தீமை உணர்க்கும் பாசக்கயிறு வந்து கொண்டே இருக்கின்றது. ஆக அந்த தொடர் வரிசையில் நமக்குள் வேதனை என்ற உணர்வு வளர்த்து கொண்டு அருகே யமனாகின்றது, கடும் நோய் ஆகின்றது. ஆக இதன் வரிசையில் யாரிடமிருந்து எதனை எடுத்தோமோ அதன் வரிசைப்படி யமன் என்ன செய்யணும், பாசக்கயிறு வீசி அது எங்கே கொண்டு செலுத்தணுமோ அங்க கொண்டு செலுத்தணும். ஆக யார் யமன், நம்முடைய எண்ணமே யமனாகின்றது. ஆக இந்த எண்ணங்கள் தூய்மை உணர்வின் உணர்ச்சிகளை நாம் அவ்வப்போது அதை தூய்மையாக்குதல் வேண்டும். அதற்குத்தான் தூய்மையாக்கும் அரும் பெரும் சக்தியை எனக்கு குருநாதர் கொடுத்தார் என்றால் அதன் உணர்வு கொண்டு அனுபவித்து தெரிந்து கொண்டு சில உண்மைகள் அறிந்து கொண்டபின் அதை நம்மை எப்படி ஏற்றிருந்த உங்களுக்குள் பதிவாகி உங்க நினைவே உங்களை காக்க வர அருணர்வை உங்களுக்குள் பெருக்கி இந்த வாழ்க்கையை சீர்படுத்தும் தன்மை உங்களிடம் தான் உண்டு. ஆகவே அவளுக்கு இருக்கும் ஒரு சிந்தனையும் மன வலிமையும் மன உறுதியும் உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்க செய்தால் இந்த 3 நாள் இங்கே இருந்தது. அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இப்ப உங்க வாழ்க்கையில் சந்திக்கும் பல தீமைகளை அது உங்களுக்குள் போக அது தூய்மைப்படுத்ததான் இந்த துருவ நட்சத்திரத்தின் தியானத்தை உங்களுக்கு கொடுத்தது. பதிவு செய்த நினைவில் நீங்கள் கொண்டு வரும் உங்க ஆன்மாவை தூய்மை செய்யும் அருள் உணர்வை பெருக்குங்கள். இந்த உடல் சுற்று உயிர் உடன் ஒன்றி எப்பவுமே ஒளியின் சரீரமாக பெற வரும். இதான் ராமாயணக்கு தெளிவாக கொட்டுங்க. நாம் பல கோடி தீமைகளை வந்து அதாவது பண்டியின் நிலை பெற்று தீமையுடைய நிலையை நீக்கி உணர்வு வச்சோம். அந்த தீமை நீக்கிற உணர்வு பெற்றத்தில் இதே உயிர் பண்டியின் உடலை அது உருவாக்குகின்றது. அதற்கு தக்க உறுப்புகளை உருவாக்குகின்ற இந்த உயிர் தான் வராகன். தீமை நீக்கிடும் வலிமை பெற்ற இந்த உடலின் தன்மை கொண்டும் சாக்கடைக்குள் இருக்கும் நாட்டத்தை பிரிக்கின்றது இந்த வராக. அப்ப சாக்கடை உள்ள நாட்டத்தை பிரித்து நல்ல உணர்வை தான் வாழ்நாளில் சேர்க்கும். அந்த நல்ல உணர்வுகள் தனக்குள் சேர்த்துக் கொண்ட பின் தீமை படைத்திடும் உணர்வு வரும். அந்த உடலை விட்டு பண்டின் உடல் விட்டு இந்த உயிராமா அந்த பண்டின் உடலை தீமையில் நீக்கிற உணர்வை எடுத்துக்கொண்ட பின் இந்த மனிதனாக உருவாக்கி தீமைகளை கழித்திடும் உறுப்பின் அமைப்பை கொண்டு இதிலிருந்து வரையும் உணர்வின் தன்மை தீமையை நீக்கிடும் அரு உணர்வை கூட்டுகின்றது. இப்ப மனிதானத்தின் தீமை என்ற நிலையை போது சமப்படுத்துகின்ற பரசுராம். ஆக நாம் பரசுராம் சமப்படுத்தும் நிலை வந்தாலும் அன்பு பாசம் பரிவு என்ற இந்த உணர்வின் ஈர்ப்புத்தன்மை வந்து கஷ்டப்படுவதோ வேதனைப்படுவதோ சங்கடப்படுவதையோ நாம் அறியாமல் நுழைந்து அவர்களுக்கு நாம் பண்புடன் உதவி செய்தாலும் அவர் உடலின் நோயான உணர்வுகள் அந்த மனிதனை உருப்படைக்க செய்கின்றது. அந்த உருப்படைக்கத்தின் இந்த மனிதனானவன் எந்த விஷயத்தின் தன்மை அந்த உறுப்புகள் குறைகின்றதோ பழுதடைந்த அது உருவாக்கி அணுக்கள் மடிந்து விடுகின்றது. பின் பழுதடைந்த உணர்வு கொண்டு அந்த ஆன்மா வெளிவந்தால் என்ன நடக்கின்றது, மனிதன் அல்லாத உருவை உருவாக்கும். அப்படி மனிதன் அல்லாத உருவை உருவாக்க ஒரு மனிதன் நோயாளி பற்றி நாம் பார்த்தால் சேத்தறிந்து பொருள் கொண்டு உதவி செய்தாலும் பண்பு கொண்டு அன்பு கொண்டு அவர்களுக்கு நாம் உதவி செய்தாலும் என்ன நடக்கின்றது, அவர் உணர்வுகள் நமக்குள் வந்தது. அதான் சிவதனுஷ். யாரு பரசுராம் என்ன செய்தான், சிவதனுஷை பயன்படுத்துகின்றனர். ஆக அன்பும் பதிவு கொண்டு இவனுக்குள் உணர்ந்த உணர்வின் தன்னை அவனை காக்க எண்ணினாலும் அவன் உடலில் உள்ள உணர்வு நுகர்ந்து கொண்ட பின் மறுபடியும் உடல்படும் தன்மைதான் வருகின்றது.
அதனாலதான் சிவதனுஷ். அதே மாதிரி அகிஷன் துருவனாகி துரு மகிழ்ச்சி ஆகி பல தீமைகளை நீக்கி உணர்வின் தன்மையை தன் உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக மாற்றிக்கொள்கின்றன. அது விஷ்ணு தனுஷ், உயிர் விஷ்ணு. இந்த உயிரை போல உணர்வின் இருளை நீக்கி உணர்வின் அறிவாக இயக்கும் சக்தி பெற்றதான் இந்த மனித உடலில் ஒளியின் தன்மை பெறுவது விஷ்ணு. அந்த உணர்வின் தன்மை எது தீமையை நீக்கி இனி உடற்படாத நிலையில் ஒளியின் தன்மை பெறும் என்பது இந்த இயக்கின் உண்மையின் நிலையில். அதான் பரசுராமனுக்கும் அதாவது ராமனுக்கும் போர் நடந்தது என்றும் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களுக்கும் நமக்குள் இருந்து அன்பு பாசம் என்ற உணர்வு கொண்ட பெரிய உணர்வை கேட்கப்படுவது நமக்குள் நல்ல குணங்களுக்கும் நாம் நுகர்ந்த உணர்வுகளுக்கும் எப்படி போர் நடக்கிறது என்ற நிலைதான் பரசுராமனுக்கு ராமனுக்கும் பரிசெய்கிறார். ஆனால் ராமனோ சிவதனுச்சை வீசி அதிலிருந்து ராமனோ விஷ்ணு தனுஷை தாக்கி அவன் வெற்றி பெறுகின்றான். ஆக உடலுக்குள் பரிவான உணர்வின் தன்மை கொண்டு ஒருத்தர் இயக்கினாலும் ராமன் பெற்ற அந்த விஷ்ணு தனுஷை நாம் இருக்க வேண்டாம். தீமைகள் அகற்றி நாம் உணர்வின் தன்மை ஒளியாக பெற முடியும் என்று இந்த கடவுளின் அவதாரத்தில் நாம் உருப்பெற்ற உணர்வின் தன்மை கொண்டு உயிரின் ஒன்றிய உணர்வின் ஒளிபெற்ற அவனின் உணர்வை எடுத்து நாம் தீமைகள் அகற்றி நாம் வாழ முடியும் என்ற நிலையெல்லாம் அங்கே தெளிவாக்கப்படுகின்றது. ஆக உபதேசத்தை கேட்ட உணர்வுகள் அனைவரும் இந்த உடலுக்கு பின் என்ற கேள்விப்படுவோம். ஆகவே நாம் அடுத்த பிறவி இல்லாத நிலையை அடைவதும் எள்ளி அகற்று உணர்வு இந்த மனிதன் 6வது கார்த்திகேயா. ஆக இதை கொண்டு தீமைகளை நீக்கி எங்கும் தெளிந்த மனம் கொண்டு வாழும் இந்த உடலை உருவாக்க முடியும். இந்த 6வது அறிவை இதை நாம் சீராக பயன்படுத்துகிறோம். வேதனை என்ற உணர்வானா அந்த ஒளியில் இருள் சூழ்ந்தால் என்ன ஆகும்? சிந்திக்கும் தன்மை இழக்கின்றது. சிந்திக்கும் தன்மை இழந்தால் மனித உருநிலையும் அது குறைகின்றது. மனிதன் அல்லாத உருவை உருவாக்கியது. அதனால நாம் ஒவ்வொருவரும் இதை கற்றுக்கொண்டு இதை ஞாபகத்தமா கொடுத்தேன். இங்க தீர்த்தம் இருக்குது, இதை ஆசீர்வாதமாக தீர்த்தம் தொழிற்சத்தம் உங்களுக்கு பையிலையும் பேனா கூட எழுதி வச்சிருக்கு. உங்களால் உண்மையின் தன்மைக்கு இப்ப கேட்ட உணர்வு எது உண்மையோ அதை எழுதி நீங்க பார்க்கலாம். இது இப்ப கேசட்டை நீங்க வாங்கிட்டு போனாலும் அந்த பேரா வைத்து நீங்க எழுதி அதுல கருத்துக்களை எழுதி உங்களுக்குள் அந்த சிந்திக்கும் உணர்வின் உயர்வாக்க வேண்டும். பேனா கூட அதில் இருக்குது. ஆனால் உபரியா இருக்குது. அந்த உபரியில் வாங்கி போட்டு நம்ம ஒவ்வொரு நிமிஷம் நான் சிந்திக்கும் தன்மை பெற வேண்டும். பிறவுடைய நிலை சிந்தனையிலிருந்து வேதனை பொறுமையை கொடுத்து அந்த வேதனையை நீக்கி சிந்திக்கும் தன்மை உருவாக்கும். அதுல உபரி பாக்கெட் இருக்குது. அதனால் இந்த தீர்த்தத்தை உங்க வீட்டு தொழித்து வைத்தால் நாம் நம்மை அறியாதை சேர்த்துக் கொண்ட உணர்வு பொய்யின் ஈர்ப்புக்குள் நம் உடல்ல விளைந்த உணர்வு பொய்யிலே பட்டிருக்கும். இந்த தீர்த்தத்தை தொழித்து மகிழ்ச்சி நாட்கள் என்ற உணர்வை தொழித்து கொண்டான். இதைப்படி உங்க உடலிலும் சரி, உங்க குடும்பத்திலும் சரி, வீட்டிலும் சரி நற்பயனை அடையக்கூடிய இந்த சக்தி கிடைக்கும். இன்னும் கேட்டு உணர்ந்த அனைவரும் குரு அருளால் துரு நட்சத்திரத்தின் பேரருள் பெற்று இந்த வாழ்க்கையில் இருளை நீக்கி பேரிந்த பெருவாழ்வு அந்த அருள்வாழ்வு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்து இங்கே அருள் தீர்த்தத்தை உங்க மேல் தெளித்து அதன்படி ஆனந்த வாழ்க்கை வாழ எமது ஆசைகள் உங்களுடன் உறுதுணையாக இருக்கும். அந்த உணர்வை பரிசீலித்து நினைவு கொள்ளும்போது உங்களுடைய உணர்வின் நினைவு உங்களுடைய ஆனந்த வாழ்க்கை வாழும். அந்த உணர்ச்சிகளே செய்யும். அந்த உணர்ச்சி வழியில் நல்லவை வளர்த்து நல்வழியில் வாழ்ந்து இந்த உடலே ஏற்படும் சரமான ஒளியின் சரீரமாக பெறும் நிலை இந்த வாழ்க்கையை முயற்சிடுங்கள். அவர்களை பெருக்குங்க, ஒளியை உருவாக்கும். ஆனால் இது அந்த சந்தர்ப்பம் கொடுத்து இந்த மனித வாழ்க்கை நான் பருவாண்டு பிரார்த்தித்து இதை நிறைவு செய்வேன். இப்ப அமைதி பெற்று இந்த தீர்த்தத்தை எடுத்து எல்லாருக்கும் கிடைக்கிறேன். எல்லாம் அங்கே அமர்ந்திருங்க.